ஹலோ! வெல்கம் டு பெஸ்ட் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல உள்ள கிராமர் அதாவது டென்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இத நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். ஆனா, இது ஒரு பிரீஃபா இந்த லெசன்ல பார்க்க போறோம் நம்ம. The term tense denote the time of the action. இந்த டைம்ல நம்ம இந்த ஆக்ஷன செய்றோம்னா, அந்த இடத்துல டென்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். They show when a work is done. அதாவது இப்போ ஒர்க் செஞ்சு முடிக்கப்படுது அப்படின்னா, அந்த இடத்துலயும் டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். English tenses are 3 types. Past, perfect, present, past, present அதுக்கப்புறம் future. Present tense forms and uses of the simple present tense. முதல்ல நம்ம simple present tense பத்தி பார்க்கலாம். First person, second person, third person. Affirmative singular and plural. Singularல என்னன்னா I sing, you sing, she or he or it sings. இப்போ I singக்கு plural என்ன பார்த்தீங்கன்னா ஐக்கு பதிலா we போடணும், we sing. You singக்கு no changes அப்படியே தான் வரும். She or he or it singsக்கு they sing னிட்டு வரும். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா I don't sing, you don't sing. அந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் போடலாம். நான் அவ பாட்டு பாடுறான்னா அவ பாட்டு பாட மாட்டா அப்படி. I don't sing. You singக்கு you don't sing. She, he or it singsக்கு she, he or it does not sing. இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் ஒரு கொஸ்டினா வருது இல்லையா? அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா do I sing, don't இது பாசிட்டிவ்க்கு do I sing கேட்கறது. அப்போ நெகட்டிவ் என்ன போடுவீங்க? don't I sing. do you sing? அப்போ நெகட்டிவ் என்ன போடணும்? don't you sing. does she or he or it sing? நெகட்டிவ்க்கு does not she or he or it sing னிட்டு போடணும். நோட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா except for the third person plural affirmative the structure does not change for negative form. தேர்ட் பர்சனை தவிர்த்து அந்த ஃபார் ப்ளூரலுக்கு இந்த தேர்ட் பர்சன் சேஞ்ச் ஆகுது இல்ல, ஷி ஆர் ஹியர் இது சேஞ்ச் ஆகுது. மற்றபடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நெகட்டிவ் ஃபார்ம் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இங்க டோன்ட் சிங் போடுறோம், அதுல டஸ் நாட் சிங்னிட்டு போடுறோம்ல, அதனால அது சேஞ்ச் ஆகுது சொல்றாங்க. நவ் ட்ரை ஃப்ரேமிங் ப்ளூரல் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ். அது யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத், ஃபேக்ட் ஆர் கஸ்டம். இப்போ நம்ம யூனிவர்சல் ட்ரூத் சொல்கிறோம் அல்லது ஏதாவது ஃபேக்ட்ஸ் சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது டென்ஸு. அதுக்கப்புறம் டு எக்ஸ்பிரஸ் ஹேபிச்சுவல் ஆர் ரொட்டீன் ஆக்ஷன். நம்ம டெய்லி பல் வளர்க்குறோம், அதை மாதிரி டெய்லி ஆக்ஷன்ஸ் செய்கிறோம்ல, ஹேபிட், இது நம்மளுக்கு ஹேபிட் ஆகுது. டெய்லி ரொட்டீனாக நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அந்த இடத்துல டென்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு எக்ஸ்பிரஸ் பெர்மனன்ட் ஸ்டேட், அந்த இடத்துல டென்ஸ் யூஸ் ஆகுது. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது. சப்பார்டினேட் கிளாஸஸ் பிகினிங் வித் இஃப் அண்ட் வென் பிகினிங் பண்ணக்கூடிய சப்பார்டினேட் கிளாஸஸ்ல அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் டு இண்டிகேட் அ பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆர் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் வென் தே ரிஃபர் டு அ ஜேர்னி. இப்போ ஒரு ஜேர்னியை பற்றி பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன் அதாவது ஹெல்ப் இது பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டென்ஸ் இது பண்ணது. ரன்னிங் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுல டென்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. டு இன்ட்ரடியூஸ் கொட்டேஷன், அதாவது மகாத்மா காந்தி சேஸ் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world. இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அஃபர்மேட்டிவ், சிங்குலர், ப்ளூரல், அதுக்கப்புறம் நெகட்டிவ். இந்த இடத்துல இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது. ஸோ சிங்குலர் என்ன பார்த்தீங்க, ஐ எம் சிங்கிங் நவ், நான் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்கேன். யூ ஆர் சிங்கிங் நவ், நீ இப்போ பாட்டு பாடிட்டு இருக்க. செகண்ட் பர்சன். ஷி ஆர் ஹியர் இட் இஸ் சிங்கிங் நவ், அவ அல்லது அவன் அல்லது அது இப்போ பாட்டு பாடிட்டு இருக்கு. ப்ளூரல் ஐ எம் சிங்கிங் நவ், நான் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்கேங்க. எப்படி இது பண்றோம்? வி ஆர் சிங்கிங் நவ், நாங்க இப்போ பாட்டு பாடிட்டு இருக்கோம். யூ ஆர் சிங்கிங் நவுக்கு அதே தான், நோ சேஞ்சஸ். ஷீ ஆர் ஹி ஆர் இட் இஸ் சிங்கிங் நவுக்கு தே ஆர் சிங்கிங் நவ், அவங்க இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நெகட்டிவ்க்கு என்ன பண்ண சொல்லணும்? நான் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்கேன், நான் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்கேன், நான் இப்போ பாட்டு பாடலை, அதாவது ஐ எம் நாட் சிங்கிங் நவ்.
யூ ஆர் சிங்கிங் நவுக்கு யூ ஆர்ன்ட் சிங்கிங் நவ். நீ இப்போ பாடிட்டு இல்ல அப்படி சொல்றாங்க. ஷீ ஆர் ஹியர் இட் இஸ் சிங்கிங் நவுக்கு ஷீ ஆர் ஹியர் இட் இஸ் இஸ்ன்ட் சிங்கிங் நவ். அவளோ அவனோ அல்லது அது இப்போ பாட்டு பாடல அப்படி சொல்றாங்க. இப்போ நோட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நோட் த கான்ட்ராடிக்டட் ஃபார்ம் ஆஃப் ஆம் நாட் இஸ் ஆரண்ட். ஆம் நாட் இருக்க இடத்துல ஆரண்ட் நீட்டு யூஸ் பண்ணணும். And the contradicted form of are not is also aren't. am not contradiction என்னன்னா aren't. அதுக்கப்புறம் are notக்கு கான்ட்ரடிக்ஷனும் aren't சொல்றாங்க. யூசஸ் என்னன்னு பார்த்துடலாம். The present continuous tense is used for an action that is in progress at the time of the speaking. இப்போ ஒரு பாஸ்ட் இருக்கும், இப்போ அது ப்ராக்ரஸாக இருக்குது, ஒரு ஆக்ஷன் செய்யறோம், அது வந்து நடந்துட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து யூஸ் பண்ணோம். இதை வந்து அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் நம்ம இப்போ பேசிட்டே இருக்கோம், அப்போ அந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறோம் சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ஆக்ஷன் தட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் வில் கண்டினியூ இன் ஃபியூச்சர். அது வந்து நடந்துட்டே இருக்கு, ஃபியூச்சர்லயும் அது கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி இடத்துலயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், பால் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். அப்போ பால் வந்து இன்னைக்கு இப்போ வந்து இங்கிலீஷை வந்து படிச்சுட்டு இருக்கான். திடீர்னு வந்து நிறுத்திட மாட்டான், என்னையும் படிச்சுட்டே இருப்பான். அந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றாங்க. It is used to denote an action that is planned to take place in the near future. It is used to denote a ஆக்ஷன், அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து அது குறிக்குது. அது வந்து நியர் ஃபியூச்சர்ல நியரா இருக்க ஆக்ஷன் வந்து அது குறிக்குது. அதாவது எக்ஸாம்பிள், யாழினி இஸ் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ. யாழினி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணல, நாளைக்கு தானே மீட் பண்ண. அப்போ அது வந்து ஃபியூச்சர் மாதிரி, நியர் த ஃபியூச்சர். அப்போ அந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. It is used along with the adverbs such as always, constantly, repeatedly, etc. to express an action that has become a habit. அது வந்து அட்வர்ப்ஸ்லயும் யூஸ் ஆகுது. என்னெல்லாம் அட்வர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி, ரிப்பீட்டட்லி. அது வந்து ஹேஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஆக்ஷன். அது வந்து ஒரு ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. தட் ஹேஸ் பிகம் ஹேபிட். அது ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுது, ஆனால் இது இப்போ அது ஹேபிட்டாக மாறிட்டு. எக்ஸாம்பிள், சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஸ்டின். சுமித்ரா எப்போவுமே கொஸ்டின் கேட்பா, அது அவளோட ஹேபிட் ஆயிட்டு. நோட், verbs of perception and some other verbs are not generally used in the present continuous tense. For example, see, smell, hear, taste, know, understand, hate, like, want, wish, etc. இப்போ வேர்ட்ஸ் ஆஃப் பெர்செப்ஷனும் சில வேர்ப்ஸும் வந்து ஜெனரலாக வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது, அதில் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதாவது சி, ஸ்மெல், ஹியர், டேஸ்ட், நோ, அண்டர்ஸ்டாண்ட், ஹேட், லைக், வாண்ட், விஷ் அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. மிச்சத்தை நம்ம அடுத்த பார்ட்ல பார்த்துக்கலாம். தேங்க்யூ.